லிட்டில் ஸ்டார் கிட்ஸ். அச்சோ, போன் வேற எங்க வச்சோன்னு தெரியலையே. லேட்டா வேற ஆச்சு ஆபீஸ்க்கு. லேட் ஆச்சுன்னா பாஸ் உள்ளக்க விட மாட்டானே, என்ன பண்றது? பாப்பா, இன்னைக்கு காலையில நீ தானே போன் எடுத்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்த. எங்க வச்ச போனா? எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, சொல்ல போறியா இல்லையா? இனி என்கிட்ட வந்து அப்பா போன் தாங்கப்பான்னு வந்து கேளு, தரவே மாட்டேன் உனக்கு. இல்லப்பா, நான் காலையில உங்ககிட்ட போனை கொடுத்துட்டேன், நான் எடுக்கல. என்ன மஞ்சுகிட்டே இருக்கீங்க? இருங்க, அம்மாவை கூப்பிடுறேன். அம்மா, அப்பா போனை எங்கேயோ வச்சுட்டு நீங்க வந்து வந்துகிட்டு இருக்காரு, என்னன்னு கேளுமா அவரை. எப்ப பார்த்தாலும் அப்பாவும் பொண்ணு சண்டை போட்டுக்கிட்டே இருங்க, என்னதான் பிரச்சனையோ. எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, என் போனை காணோம். யாரு எடுத்தா? நான் தான் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன், நீங்க ஆபீஸ்க்கு போக கூடாதுன்ட்டு. எங்களுக்கு வர வேலை இல்லையா என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க, கடைசியா எங்க வச்சீங்கன்ட்டு. காலையில டீ குடிச்சிட்டே போன் பார்த்தோம், அப்புறம் ஐயோ சார்ஜ் போட்டோம், மறந்தே போயிடுச்சு. ஐயோ, உண்மையே சொன்னா வைவாங்களே. ஹலோ பாஸ், என்னாச்சு? ஞாபகம் வந்துச்சா இல்லையா? நான் தான் போனை சார்ஜ் போட்டேனா, அப்புறம் மறந்துட்டேன். அப்பா எப்பயுமே இப்படிதாம்மா, எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லா பழியும் அம்மாலேயே போட்டுக்கிட்டே இருக்காருமா. அன்னைக்கு ஒரு நாளும் அப்பா இப்படிதாம்மா பண்ணாரு. போனை பாத்ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டு நான் தான் எடுத்துட்டேன்னு என்னை பிடிச்சி வந்துட்டு இருந்தாரு. சரி வீடு, அப்பா ஆபீஸ்க்கு போயிட்டு வரட்டும், அந்த பிறகு பாத்துக்கலாம். அப்புறம் சார், உங்களுக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகலையா? உங்க பாஸ் உங்களை காணோன்னு தேட போறாரு, கிளம்புங்க. மக்களே, எங்க வீட்டுல இருக்க மாதிரி எப்படி உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு யாருன்னு கமெண்ட்ல டேக் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.